இனியா தன்னோட பர்த்டே ஃபங்க்ஷன்லயே தானே விருப்பமே இல்லாம கலந்துக்கிற மாதிரி தான் கலந்துக்கிறாங்க. ஆனாலும் தன்னோட குடும்பத்துக்கு முன்னாடி இப்போதைக்கு நம்ம கோபப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு நிதிஷ்க்கு கேக்க கூட ஊட்டி விட்டுறாங்க. ஆனா பாக்கியாவும் வீட்டுல இருக்கவங்களும் இந்த மாதிரி இலையில ஏர்போர்ட்ல நாங்க டிராப் பண்ணிட்டு கிளம்பணும்னு சீக்கிரமா கிளம்பி போயிட. ஆனா இனியா எப்படியோ கோபியை சமாதானப்படுத்தி அங்கே இருக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல கோபி கிட்டேயுமே இதுக்கப்புறமாவும் உண்மையை சொல்லாம இருக்க முடியாதுன்னு அவங்க கிட்ட ரகசியமா போயிட்டு, நீங்க என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்க, நான் வீட்டுல சொல்லிட்டு வரேன்னு உடனடியாக சொல்லிட்டு அவங்க கூட வெளியே கிளம்பி போயிட்டு எப்பவும் போலயே தனிமையில கோபி கிட்ட இந்த மாதிரி, நீங்க எனக்கு ஒரு தப்பான பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அவன் பணக்காரன்ற ஒரு தகுதியை தவிர அவனுக்கு வேற எந்த தகுதியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னோட மன கஷ்டத்தை புலம்பியால இதை பார்த்துட்டு கோபியும் என்னதான் ஆச்சுன்னு கேட்க, இனியாவோ நீங்க எனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ள நல்லவர் கிடையாது, அவரு போத பழக்கத்துக்கு அடிமையானவர்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஷாக்கான கோபியும் அதை நம்ப மறுக்க, இனியாவும் தங்கிட்ட இருக்க ஆதாரத்தை அவங்க கிட்ட காட்ட இதை பார்த்துட்டு கோபி அதிர்ச்சி அடைய, இனியாவும் இப்ப சொல்லுங்கப்பா, இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லிடுங்க, ஏன்னா இதுக்கப்புறமாவே என்னால வேற எதையும் யோசிக்க முடியாதுன்னு முடிவை கோபி கிட்டே ஒப்படைக்க, கோபியும் கோபத்துல இனியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க நிதிஷோட அம்மா இனியாவை பத்தி தப்பு தப்பாவே பேசிக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க போன கோபியும் ரொம்பவே கோபத்தோட எதுக்காக இந்த உண்மையை மறைச்சிங்கன்னு நியாயம் கேட்க ஆரம்பிக்க. ஆனா சுதாகரும் முதல்ல அதை மறுத்தாலும் அதுக்கப்புறமா இனிய கிட்ட ஆதாரமே இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சரண்டர் ஆயிட்டு, அதெல்லாம் பழைய விஷயம், இப்பெல்லாம் என் பையன் அப்படி பண்றது இல்லைன்னு ஆரம்பத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இனியாவோ 2-3 நாள் அவங்க சரியில்லை, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, நீங்க ஆனா தயவு செஞ்சு மழுப்பாம உண்மை பேசுங்கன்னு சொல்ல சுதாகரும் அவங்க கிட்ட நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்க. ஆனா கோபியும் இதுக்கு மேலேக்கு என் பொண்ணை என்னால இங்க விட்டுட்டு போக முடியாது, நான் அவளை கூட்டிட்டு போறேன், அவளுக்கு இங்க சேஃப் கிடையாதுன்னு சுதாகரும் அவங்களோட ஒய்ஃபும் பயந்த விஷயத்தையே கோபி சொல்ல, இதை பார்த்துட்டு சுதாகரும் கோபியும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோபியோ இனியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, சுதாகரோ தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்து என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? இனியா நிதிஷ் கூட சேர்ந்து அங்கேயே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா நல்லா இருக்குமா, அப்படி இல்லைன்னா கோபி சொல்ற பேச்சு கேட்டுட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியேறினா கரெக்டா இருக்குமா? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.